இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த திரு இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் பேரருட்தந்தை பிச்சைமுத்து அவர்களுக்கும் அவரோடு இங்கே பணியாற்றுகிற மற்ற அருள் பணியாளர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முதற்கண் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திரு இருதய ஆண்டவரின் இதயத்தில் பொங்கி வழியும் அன்பிலிருந்து நீங்கள் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தினுடைய 117ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்ற போது திரு இருதய ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிற பொழுது இந்த விழாவினுடைய சிறப்பை பற்றியும் இந்த விழா நமக்கு தருகிற செய்தியை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வில் தனித்துவமானது எது என்கிற கேள்விக்கு விவிலிய அறிஞர்களும் இறையியல் அறிஞர்களும் ஒரு சேர கொடுக்கின்ற ஒரு பதில், இயேசு மக்கள் மீது கொண்டிருந்த அளவில்லாத அன்பும் இரக்கமும் பரிவும் மனித நேயமும் தான் அவருடைய வாழ்விலும் பணியிலும் தனித்துவமானவை. அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பும் அக்கறையும் பரிவும் பாசமும் மனித நேயமும் தான் ஆண்டவர் இயேசுவை மற்ற சமுதாய தலைவர்களிடமிருந்து சமய தலைவர்களிடமிருந்து பிரித்து காட்டியது என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்ற தலைவர்களெல்லாம் மக்களை விட்டு விலகி நின்றார்கள், எட்டி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் இயேசு மட்டுமே மக்கள் இருக்கின்ற இடத்தில் இறங்கி சென்று அவர்களோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு இணைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும். அந்த மக்களெல்லாம், அந்த சாதாரண மக்கள், சாமானிய மக்களெல்லாம் மனித மாண்போடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் ஆண்டவர் இயேசு. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் மனித நேயமும் தான் அவரை ஒரு தலைவராக உயர்த்தி காட்டுகின்றது. அதிலும் சிறப்பாக எல்லா மக்களிடத்திலும் அவர் அன்பு கொண்டிருந்தார் என்பது உண்மை. ஆனால் ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிற மக்கள், சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்படுகிற மக்கள், அந்த மக்கள் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டி அவர்கள் எல்லோரும் மனித மாண்போடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. ஆம் அன்புக்குரியவர்களே, இதை இன்றைக்கு நாம் உணர்ந்திட அழைக்கப்படுகிறோம். இந்த அன்புதான் அவருடைய வாழ்வு முழுவதையும் முடுக்கிவிட்டது
என்று நாம் சொல்ல முடியும். தன்னுடைய மக்கள் பசித்து கிடந்தபோது அவர்களுக்கு வயிறார உணவளிக்கின்றார். தன்னுடைய இதயத்தில் பொங்கி வழிந்த இரக்கம், கருணை, பரிவு, அந்த பரிவு இந்த மக்களுக்கு உணவளிக்க அவரை தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நற்செய்தியின் முதல் வசனம் நமக்கு குறிப்பிடுவது போல ஆண்டவர் இயேசு இந்த மக்களுக்காக உணவருந்த கூட நேரமில்லாமல், உறங்கக்கூட நேரமில்லாமல் அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களுக்காக பணி செய்கிறார். அதுதான் அவருடைய அன்பின் ஆழம், அதுதான் அவருடைய இரக்கத்தின் எல்லை. அன்பார்ந்தவர்களே, உணவை மறந்து, உறக்கத்தை மறந்து, தன்னை மறந்து தன்னிடம் வருகிற மக்கள் வாழ வேண்டும், அவர்கள் நிறைவாழ்வை நோக்கி நடைபோட வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு செயல்படுத்தவர் ஆண்டவர் இயேசு. நோய் நோக்காடுகளோடு எத்தனையோ மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாரையும் தொட்டு குணப்படுத்தி அவர் வீடுகளுக்கு அனுப்புகிறார். பாவிகள் அவரை நாடி வந்தார்கள். அவர்கள் பாவங்களை மன்னித்து, இனி நீங்கள் புது மனிதர்களாய் வாழுங்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று அவர்களை புது மனிதர்களாய் வீட்டிற்கு அனுப்புகிறார். எத்தனையோ அடிமைத்தனங்களால் சிக்குண்டு தவித்து கிடந்த மக்கள், அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் அவர்கள் மனிதர்களாய் வாழ முடியவில்லை. மற்றவர்களெல்லாம், உயர்மட்டத்தில் இருந்தவர்களெல்லாம் அவர்களை மக்கள் என்று கருதவில்லை, மாக்கள் என்றுதான் நடத்தினார்கள். அவர்களை விலங்குகளாகத்தான் நடத்தினார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களை, ஏராளமான அடிமைத்தனங்களால் கட்டுண்டு தவித்து கிடந்த மக்களை, இந்த அடிமைத்தலைகளை அறுத்தெறிந்து அவர்கள் சுதந்திரமாக மனித மாண்போடு வாழ வழி செய்தவர் ஆண்டவர் இயேசு. எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த இரக்கத்தின் எல்லையை, அவருடைய அன்பின் ஆழத்தை, அவருடைய பரிவுள்ளத்தை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கின்றேன். அவருடைய பரிவுள்ளம், அவருடைய அன்பு, அவருடைய கருணை எதுவரை செல்லுகின்றது? சிலுவை மரம் வரை செல்லுகிறது. தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கின்ற அந்த உன்னதமான அன்பு, அதுதான் அவருடைய இரக்கத்தின் எல்லை, அதுதான் அவருடைய பரிவுள்ளத்தினுடைய மாண்பு. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் இறைவசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே தமக்குரியவர் மேல் அன்பு கூர்ந்த அவர் இறுதி வரையும் அவர்கள் மேல் அன்பு கூறலானார். இறுதி வரை என்பது ஒரு கால அளவை குறிப்பிடுவதல்ல. இறுதி வரை என்பது எல்லையை குறிக்கின்றது. இறுதி வரை, எல்லைகளை கடந்து ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இந்த அன்பைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அன்பினால்தான், எல்லையில்லாத இரக்கத்தினால்தான் ஆண்டவர் இயேசு தன்னையே நமக்காக வழங்கினார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36ஆம் இறைவசனம் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. 35, 36 இயேசு
நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களிலும் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். 36 திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆயிரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்ட மக்கள் மீது ஒரு தனியான அன்பு காட்டி பரிவு காட்டி அவர்களுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தவர்தான் ஆண்டவர் இயேசு. அதுதான் அவருடைய பரிவுள்ளம், அதுதான் அவருடைய இதயம். அன்புக்குரியவர்களே, அந்த இதயத்திற்குத்தான் இன்றைக்கு நாம் விழா எடுக்கின்றோம். எனவே சகோதர சகோதரிகள் மீது, அதிலும் குறிப்பாக ஏழை எளிய சகோதர சகோதரிகள் மீது அன்பில்லாமல், அக்கறை இல்லாமல், நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர்கள் பித்தலாட்டக்காரர்கள். நான் சொல்லவில்லை, திருத்தூதர் யோவான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். கண்ணால் காண முடியாத கடவுளை நீ எப்படி அன்பு செய்வாய்? கண்ணால் காணுகிறவனுடைய சகோதரனை சகோதரியை நீ அன்பு செய்யவில்லையே, அவர்கள் மீது நீ கருணை காட்டவில்லையே, அவர்கள் மீது அக்கறை காட்டவில்லையே, எப்படி நீ கடவுளை, கண்காணாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று பொய் சொல்வாய்? ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தியாளர் யோவான் கூறுகிற இந்த வார்த்தைகளை என்று நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு திரு இருதய ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி, அல்லது இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் நமக்கு கொடுக்கிற சவால் என்னவென்றால், உங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டுங்கள், உங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகள் மீது பரிவு காட்டுங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அவர்களை வாழ வையுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே திரு இருதய ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே திரு இருதய ஆண்டவருடைய இதயத்தை புரிந்து கொண்டீர்கள். அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அன்பை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இந்த சமுதாயத்தில் சுயநலவாதிகள் பெருகிவிட்டார்கள். தங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள், தங்களுடைய வளர்ச்சி, தங்களுடைய முன்னேற்றம், தங்களுடைய மகிழ்ச்சி, இதை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருகி போனார்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஒரு அவல நிலையை மிகுந்த வருத்தத்தோடு சுட்டி காட்டுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் ஒரு அழிவு கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன கலாச்சாரம்? கண்டுகொள்ளாத கலாச்சாரம், a culture of indifference. என் சகோதரனுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் சகோதரி ஏன் அழுது கொண்டிருக்கிறாள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவள் அழுதால் அது அவளின் பாடு, அவன் கஷ்டப்பட்டால் அது அவனுடைய தலைவிதி. இப்படித்தான் இன்றைக்கு நினைத்து கொண்டு போகிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே அடுத்தவர்கள் மீது அக்கறை இல்லாத இந்த பாராமுக கலாச்சாரம், கண்டுகொள்ளாத கலாச்சாரம் இன்றைக்கு உலகத்தை அழிவு பாதையில் அழைத்து செல்லுகிறது என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார். இந்த அழிவு கலாச்சாரம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த பாராமுக கலாச்சாரத்தை, அழிவு கலாச்சாரத்தை நாம் காணுகிறோம். எல்லா இடங்களிலும் அடுத்தவர் மீது அக்கறை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாதவர்கள் இருக்கிறார்கள்,
தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து தங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறவர்கள் மட்டுமே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை திருத்தந்தை எடுத்து கூறுகிறார். ஆகவே இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது, இந்த சமுதாயத்தில் என்ன தேவைப்படுகிறது? ஒரு மாற்று கலாச்சாரம் தேவைப்படுகிறது. கவுண்டர் கல்ச்சர். என்ன கவுண்டர் கல்ச்சர், என்ன மாற்று கலாச்சாரம்? ஒரு அன்பின் கலாச்சாரம், அக்கறையின் கலாச்சாரம், சேவையின் கலாச்சாரம், பகிர்வின் கலாச்சாரம். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், ஒரு கல்ச்சர் இன்றைக்கு தேவைப்படுகிறது. A culture of mercy, a culture of service, a culture of compassion. இதுதான் இன்றைக்கு உலகத்தை வாழ வைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருஇருதய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை நாம் சாபக்கேடாக மாற்றிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, இதை ஒரு அன்பின் சமுதாயமாக மாற்ற, ஒரு சமத்துவ சமுதாயமாக மாற்றுகிற முயற்சி எங்கேயுமே காணோம். ஆதாமை கேட்டால், எனக்கு தெரியாது, நீர் எனக்கு கொடுத்த பெண்தான் என்னை ஏமாற்றினாள். ஏவாவை கேட்டால், எனக்கு தெரியாது, பாம்புதான் என்னை வஞ்சித்தது. ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டுக் கொள்ளுகிற பழக்கம் நம்முடைய இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை ஒருவர் மேல் ஒருவர் பழி போடுவது அல்ல, ஒருவர் மேல் ஒருவர் பாசம் கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் பரிவு கொள்வது, ஒருவரை ஒருவர் வாழ வைப்பது. அதுதான் இன்றைக்கு நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது என்பதை இன்றைக்கு திருஇருதய ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான விழாவில் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். திருஇருதய ஆண்டவருக்கு நாம் விழா எடுக்கின்றோம், அவரை போற்றி புகழ்கின்றோம். அதே வேளையில் திருஇருதய ஆண்டவரைப் போல நாமும் நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களை வாழ வைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களை பழிவாங்குபவர்களாக அல்ல, அவர்களை வாழ வைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பணிவிடை புரிபவர்களாக, அவருடைய பாதங்களை கழுவுபவர்களாக, தொண்டு செய்பவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க முடியும் என்கிற ஒரு உறுதியோடு நாம் நம்முடைய கிறித்துவ வாழ்வை நடத்தி செல்வோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருஇருதய ஆண்டவர் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன்.